இயேசு ஜீவிக்கிறார் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவ பிள்ளைகளுக்கும், பெரியோர், சகோதரர், சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மினிஸ்ட்ரி இன் ஜீசஸ் இயேசு ஜீவிக்கிறார் நற்செய்தி ஊழியத்தின் தேவ பிள்ளைகளும், சகோதரர் எஸ்டி சார்ல்ஸ் அவர்களும், சிஸ்டர் சலோமினா மணி மற்றும் ஜெபக்குழுவினர் அனைவரும் இனிய நல்வாழ்த்துக்களை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, நாம் அனைவரும் விரும்பும் சாதாரண விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்திலே நாம் அனைவரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் முதலில் நினைப்பது நோய் நொடி இல்லாமல் வீடு, வாகனம், நல்ல வேலை, அந்தஸ்து நிறைந்த மனிதராய் சமுதாயத்தில் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எந்த அளவிற்கு அறிவியல் பெருகுகிறதோ அந்த அளவிற்கு பயங்கரமான நோய்களும் மற்ற சம்பவங்களும் ஒரு பக்கம் பயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. கருவேப்பிலை கூட காசுக்கு வாங்குகின்ற இந்த காலத்தில் சுத்தமான காற்று சிலிண்டரில் கிடைக்கும், உடனே வேண்டுவோர் எங்கள் முகவரிக்கு ஆர்டர் செய்யுங்கள் என்று விளம்பரம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எப்படியோ இப்படிப்பட்ட வேகமான உலகத்தில் மனிதன் வசதியாக வாழ விரும்புகின்றான். எப்படியாயினும் தேவன் எனக்குள் பாரப்படுத்திய சில ஆலோசனைகளை உங்களுக்கு நான் எழுதுகிறேன். வேதாகமத்தில் ஆபிரகாம் என்கிற மனிதன் கிமு 1996 1822 என்ற காலத்தில் வாழ்ந்து வந்தான். இவர் தகப்பனாரின் பெயர் தேராகோ. இவர் கிமு 2171 1921 என்ற காலத்தில் வாழ்ந்தார். ஆபிரகாம் என்ற தெய்வ பக்தனின் வாழ்க்கையில் அவர் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருந்த போதிலும் விருத்த சேதனத்தை பற்றி ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இதில் என்ன கூறப்படுகிறது என்றால், இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறோமே. 10ஆம் வசனத்திலே அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதா, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதா? விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. மேலும் ரோமர் 4:13 அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சன்னதிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடைக்காமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பெற்ற சன்னதியாக வாழ வேண்டுமானால் அந்த தேவ மனிதனிடம் காணப்பட்ட குணங்கள் என்ன என்பதையும் நாமும் அவற்றை பின்பற்றவும், அப்படிப்பட்ட தேவ ஆவியின், அதாவது கீழ்ப்படுதலின் ஆவியை தரும்படி தேவனை பிரார்த்திக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாயிருக்கிறது. ஆபிரகாமை தேவன் தேர்ந்தெடுத்தார். ஏன் தேர்ந்தெடுத்தார்? தேவனின் கையில் உண்டாக்கப்பட்ட ஆதாம் ஏவாளின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, அவர்கள் பிசாசின் பேச்சிலே மயங்கி நித்திய ஜீவனை இழந்து தேவனோட கூடவே மனிதனும் தேவன் உண்டாக்கிய நோக்கத்தை, அதாவது அவருடைய திட்டத்தை நிறைவேற்றாதபடி அறியாமல் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் தம் சுபாவம் தேவனைப் போல இல்லாமல் ஜென்ம பாவம் என்கின்ற பாவத்தினை இவர்களாவே தேடிக்கொண்டனர். இவ்வாறு தேவனோட கூட ஒன்றி வாழும் வாழ்க்கை துண்டிக்கப்பட்டு சாபத்தினை பெற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு இழந்து போன தேவ மகிமையை, மாம்சத்தில் விழுந்து போன இந்த ஜனத்தினை தேவன் மீண்டும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த, சரீரத்திலே விடுதலை பெற, மாம்சத்தை ஜெயிக்க, எதனால் தோற்று போனோமோ அதை திரும்ப பெறுவதற்கு தேவனை தேடுகிற மனிதன் உலகத்தில் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார். இயேசு எதிர்பார்க்கும் சில குணங்களை நாம் பார்த்தோம் என்றால், உண்மையாக தேவன் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் வேண்டும், பொறுமை வேண்டும், தன்னை நம்பினவர்களை கைவிட மாட்டார் தேவன் என்ற உணர்ச்சி வேண்டும், மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கும் குணம் வேண்டும், தேவ தரிசனம் நிறைவேற ஒப்பு கொடுத்தல் வேண்டும், தேவ ஊழியர்களை கனம் பண்ணுதல் வேண்டும், தரிசனத்தை வெளிப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும், தம் சொந்த பந்தங்களின் ஸ்தானத்தை அறிந்திருக்க வேண்டும், தரிசனத்தை முன்னே அளிக்கும் தேவனை பற்றி அறிந்திருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் வேண்டும்,
உபத்திரவத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் வாழ வேண்டும். தரிசனத்தை நிறைவேற்றுதல் வேண்டும். இத்தனை குணங்களையும் தேவன் ஒரே மனிதனிடம் பார்த்தார். அந்த மனிதன்தான் ஆபிரகாம். இயேசு தேர்ந்தெடுத்த இந்த மனிதனை பற்றி நாம் சிறிது கூர்ந்து கவனிப்போம். ஆபிரகாம் தகப்பனாரை மிகவும் நேசித்தான். மாத்திரமல்ல, தேவன் ஆதாம் ஏவாளிடம் எதிர்பார்த்த கீழ்ப்படிதல் ஆபிரகாமிடம் இருந்தது. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராவையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானா தேசத்துக்கு புறப்பட்டு போனான். லோத்து தகப்பனாரை இழந்தவன். ஆரான் மரிக்கும் போது தன் தகப்பனிடம் பிள்ளையை கவனிக்க சொல்லியிருக்கலாம். ஆபிரகாமும் தன் அண்ணனின் மகனாய் இருந்தபடியால் அவனை தன் பிள்ளையை போல நேசித்து கூட்டிக் கொண்டு போகிறார். இந்த நிகழ்வு ஆபிரகாம் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்ததை தெளிவாக புரிய வைக்கிறது. அழைத்து வந்த தகப்பனார் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே சில காலம் இருந்தார்கள். கானானுக்கு புறப்படுவோம் என்று அழைத்து வந்த தகப்பனார் ஆரானிலே இறந்தும் விட்டார். அப்போது ஆபிரகாமின் மனநிலை குழம்பிய நிலையில் இருக்கும். அழைத்து வந்த தகப்பனார் கானானுக்கு போகாதபடி வந்த வழியிலே இறந்து விட்டாரே, என்ன செய்வது என்று கலங்கிய நிலையில் தேவன் அதை கவனித்தவராய், மனநிலை சூழ்நிலை அறிந்தவராய், பாதியிலே விட்டுவிட மனதில்லாமல் கடைசி மட்டும் அவனை நடத்த சித்தம் கொண்டார். இதை ஒட்டிய ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். லூக்கா 7:12 அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். அந்த பெண்ணுடைய வாழ்க்கை துணையாய் இருந்த கணவன் மரித்து விட்டார். அவளுடைய நம்பிக்கை முழுவதும் அந்த ஒரே மகன் மீதுதான் இருந்தது. இனி நம்பிக்கை வைக்க வேறு பிள்ளை இல்லை. தன் குடும்பத்திற்கு நம்பிக்கையாயிருந்த மகனும் மரித்து விட்டான். இனி இந்த உலகத்திலே யாருக்காக வாழ்வது? யார் என் மீது அன்பு செலுத்துவார்? யார் என்னை நேசிப்பார்? யார் எனக்கு உதவி செய்வார் என்று திக்கற்ற நிலையில் இருந்தபோது, மரண இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் கதறி அழுகிறதான வேளையிலே அந்த வழியாக இயேசு கடந்து வந்து அவள் அழுகிறதை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி அருகில் வந்து பாடையை தொட்டார். உடனடியாக மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, மனிதன் முடிந்தது என்ற சூழ்நிலைக்கு போய்விடும் போதுதான் இயேசு இதுதான் ஆரம்பம் என்று அவளுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தார். இங்கு ஆபிரகாமை தேவன் புறப்படச் சொல்கிறார். இதனால் லாபமா நஷ்டமா என்று எதையும் கேட்காமல் கீழ்ப்படுகிற நிலையில்தான் ஆபிரகாம் அன்று இருந்தான். நம்மில் அனைவர் இன்று பல காரணங்களை காட்டிக்கொண்டிருப்பதனால் தேவ தரிசனம் நிறைவேறாமல் போய்விடுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆபிரகாமோ கீழ்ப்படிந்து ஆதியாகமம் 12:1 கூறியது போல தேவனுடைய சித்தப்படி புறப்பட்டான். தேவன் அழைத்தவுடனே ஆதியாகமம் 12:5-6 நாம் பார்க்கிற விதமாய் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராவையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். ஆதியாகமம் 12:7 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சன்னதிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். நாம் மேலே போவதற்கு உபயோகிப்பதுதான் படிகள். நாம் முதல் படியில் கால் வைத்து ஏறுகின்றோம். இரண்டாவது படியில் கால் வைத்து ஏறுகின்றோம். இரண்டாவது படியிலிருந்து திரும்பி பார்க்கும்போது முதல் படி கீழ்ப்படி என்றும், மூன்றாவது படிக்கு திரும்பி ஏறும்போது அந்த இரண்டாவது படி கீழ்ப்படியாகவும் ஆகிவிடுகிறது. இதுபோல் ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிய அவரை தேவன் மேலே உயர்த்தினவராக நாம் பார்க்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் நற்செய்தி நாம் மேலே போவதற்கு உபயோகிப்பதுதான் படிகள். நாம் முதல் படியில் கால் வைத்து ஏறுகின்றோம். இரண்டாவது படியில் கால் வைத்து ஏறுகின்றோம். இரண்டாவது படியிலிருந்து திரும்பி பார்க்கும்போது முதல் படி கீழ்ப்படி என்றும், மூன்றாவது படிக்கு திரும்பி ஏறும்போது அந்த இரண்டாவது படி கீழ்ப்படியாகவும் ஆகிவிடுகிறது. இதுபோல்
ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிய அவரை தேவன் மேலே உயர்த்தினவராக நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போது 75 வயதுள்ளவராய் இருந்தார். அவனுக்கு பிள்ளைகளும் இல்லை. லோத்தையும் அவன் கைவிடவில்லை. 25 வருட பொறுமை. இந்த பொறுமை என்பது ஒரு நல்ல குணம். தேவன் ஆபிரகாமை தனக்காக தேர்ந்தெடுக்க இது ஒரு காரணமாக அமைந்தது. உலக மனிதர்களால் வரும் ஆசீர்வாதம் வேண்டாம் என்று தேவன் பார்த்த அந்த உயர்ந்த குணம் ஆதியாகமம் 12:7 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சன்னதிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அந்த நேரம் அவனுக்கு பிள்ளை இல்லை. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லிற்று? உன் சன்னதிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அவன் அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டான். தேவனுடைய சொல்லை கேட்கும் பொழுதே அவன் ஆசீர்வாதம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். சரி, புறப்பட்டு போகும் போதே தெற்கே பிரயாணம் பண்ணி போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஆபிரகாமுக்கு பஞ்சத்தினால் கஷ்டம் வந்தது. தேவனே, ஏன் இதை அனுமதித்தீர்? உன்னை எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே என்று அவன் தேவனை ஒருபோதும் கேள்வி கேட்டு மனமடிவாக்கவில்லை. ஆகவே நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்வது என்னவென்றால், ஆபிரகாம் மிகவும் பொறுமையுள்ளவனாக இருந்தார் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஒருமுறை ஒரு தேவதாசன் ஊழியக்காரர் ஒருவர் வீட்டுக்கு கடந்து வந்த போது அவரை அவர்கள் உள்ளே வரவேற்று உட்கார வைத்தனர். அவர் உட்கார்ந்த போதே அந்த சூழ்நிலையை தெரிந்து கொண்டார். ஒரு காபி கூட கொடுக்க முடியாதபடி ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள். மனம் கசந்து அந்த ஊழியக்காரன் அந்த குடும்பத்திற்காக தேவனை நோக்கி ஒரு நாள் முழுவதும் பாரத்தோடு ஜெபித்தார். அப்பொழுது தேவன் அவருக்கு ஒரு பாடலை கொடுத்தார். என் வாழ்க்கையின் படகில் சுக்கான் நீத்தானாயா, அலை மோதினாலும் என்னுடைய வாழ்க்கையிலே புயலடித்தாலும் என்னை கரை சேர்க்கிறவர் நீத்தான் ஐயா. இந்த பாடலை அந்த ஊழியக்காரரிடம் அவர் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த குடும்பத்தாருக்கு 1000 பொன் வெள்ளி காசுகளை பார்க்கலும் இந்த பாடல் மிகவும் சந்தோஷத்தையும் மன ஆறுதலையும் தந்த பாடலாக அமைந்தது. கஷ்டமான பஞ்சத்தின் பாதையில் நடக்கும் போது நமக்கு பொறுமை வேண்டும். ஒருமுறை அண்ணன் தங்கை இருவர் காட்டிலே ஆட்டிற்கு இலை பறிப்பதற்காக சென்றனர். அண்ணன் மரத்தில் ஏறி இலைகளை வெட்டி கீழே தள்ளினான். அப்பொழுது வேறு ஒரு ஆடு வந்து இலையை சாப்பிட்டது. மரத்தின் மேலே இருந்த இவனுக்கு ஒரே கோபம். அதனால் தன் கையில் இருந்த கத்தியை ஓங்கி வேகமாக அந்த ஆட்டை நோக்கி எறிந்தான். அந்த கத்தி குறி தவறி அவன் தங்கையின் மேல் பட்டது. அவளுடைய ஜீவன் அந்த இடத்திலேயே போய்விட்டது. ஆம் பிரியமானவர்களே, பொறுமை இழந்தால் வாழ்க்கையில் குறி தப்பிவிடும். ஆபிரகாமோ எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையாக இருந்தார். பிறகு தேவன் வைத்த பாதையில் நடந்தே எகிப்திற்கு போனார். தேவன் அழைத்தார் என்று தன்னை நம்பினவர்களை அவர் கைவிடுவதில்லை. ஆபிரகாமை தேவன் அழைத்தார். தேவன் உன்னையும் உன் சன்னதியையும் ஆசீர்வதிப்பேன் என்று தரிசனம் கொடுத்தார். எனவே தன்னை நம்பியிருந்த லோத்தையும் மற்றுமுள்ள அனைத்தையும் வசனத்தின்படி ஊர் என்று அழைக்கப்படும் கல்தேயர் தேசத்திலே விட்டுவிட்டு தன் மனைவியை மட்டும் கூட்டிக் கொண்டு போகாமல் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு சென்றார். இன்று அநேக குடும்பத்தினர் நினைப்பது, நான் மட்டும் நன்றாக வாழ வேண்டும், எங்களுடைய சகோதரர் எப்படி இருந்தால் எனக்கென்ன என்று நினைப்பார்கள். ஆனால் தேவன் ஒரு சபையை சகோதரருக்கு ஒப்பனை ஆக்குகிறார். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று நாம் சங்கீதம் 133:1 பார்க்கிறோம். ஒரு மனதை ஒப்பிட ஒரே ரத்தம் உடைய சகோதரர்களை தான் நாம் ஒப்பிட வேண்டும். ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாகிய நாம் சகோதர ஐக்கியத்தோடே காணப்பட வேண்டும். தகப்பன் கிறிஸ்து, நாம் அனைவரும் அவரின் பிள்ளைகள். தேவன் சகோதரர் மத்தியில் ஒற்றுமையை எதிர்பார்க்கிறார். எனவேதான் காணிக்கை செலுத்தும் போது கூட முதலில் உன் சகோதரனுடன் ஒப்புரவாக, பிறகு எனக்கு காணிக்கையை செலுத்து என்று வேதத்தில் கூறுகிறார். ஆபிரகாம் லோத்தை அப்படி நேசித்ததனால்தான் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாமல் இருந்த நேரத்திலே
அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்த அந்த நேரத்திலே அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. இதை நாம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்தில் ஆபிரகாமின் விட்டுக் கொடுக்கும் குணத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 13:8 வாசிக்கும் போது ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். நீ இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பு இருக்கிறது, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். நாம் தரிசனத்துடன் அழைக்கப்பட்டவன். நான் தான் முதலில் நன்மையான இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அழைப்பு எனக்கு மட்டும்தான் இருக்கிறது, நீ தரிசனம் இல்லாதவன், ஆகையால் எனக்கு மட்டும்தான் முதலில் பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி முதலில் நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்வோம். பெருமிதத்துடன் அந்த இடத்திலே நடந்து கொள்வோம். ஆனால் ஆபிரகாமை பாருங்கள், எத்தனை பயபக்தியும் தன் அடக்கமும் உள்ளவனா இருந்தான். ஆதியாகமம் 13:10 பார்க்கிறோம். அப்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தியதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்பே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். அழிவுக்கு போகிற வழி எப்பொழுதும் மிகவும் பசுமையாகத்தான் இருக்கும். உலக மனிதன் தேர்ந்தெடுப்போம் இதுபோல் பசுமையானதை தான் தேர்ந்தெடுப்பான். ஆனால் ஆபிரகாமின் குணத்தை பாருங்கள். தேவன் எதை எதிர்பார்க்கின்றார்? உயர்ந்ததை விட்டுக் கொடுக்கும் குணத்தை தான் எதிர்பார்க்கிறார். நல்ல விசுவாசி தேவனையே நம்புவான். தன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதை நோக்காமல் தேவனையே எல்லா சூழ்நிலையும் தரிசித்து பாடுபடுவான். உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நாம் ஆதாம் குடும்பத்தை பார்க்கும்போது காயின் ஆபேல் இருவரும் சகோதரர்களாய் இருந்தார்கள். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். சகோதரர்களில் எரிச்சல் காணப்பட்டது. தன் சகோதரனை இழந்தான். ஆனால் ஆபிரகாமோ அன்பு செலுத்தினான். ஆபிரகாமுக்கு வெட்டாந்தரையாக இருந்தாலும் புல்வெளியாக பசுமையானதாக மாற்றுவார் என்ற நம்பிக்கை தேவன் மேல் இருந்தது. வெறும் மண்ணாக இருந்தாலும் பொன்னாக தேவன் மாற்றுவார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. தேவன் நம்பினவர்களை அவர் கைவிட அவர் மனிதனல்ல என்பதையும் அவன் அறிந்திருந்தான். வசனம் நிறைவேற தேவன் யாரை தேர்ந்தெடுப்பார்? தனியே பசுமையை தேடி போன லோத்தின் நிலைமையை நாம் பார்க்கும்போது ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். இதை ஆதியாகமும் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தப்பியோடின ஒருவன் எபிரேனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து இதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோடு உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சரியாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலேயே பிறந்த 318 ஆட்களை ஆயுதம் தருவித்து ஊர் என்னும் இடத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறான். ஆதியாகமம் 14:16 சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். தெய்வ மனுஷனுக்கும் உலக மனுஷனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். நம்மில் எத்தனையோ பேர் ஆபிரகாமை போல இருக்கிறோம். இதுதான் சமயம் என்று சம்பவம் நடந்ததே தெரியாத போல் காட்டிக்கொள்ளாமல் நாம் பேசுவோம். ஒரு சாரார் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? எதற்கு நமக்கு வீண் வம்பு? ஏன் நாம் இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டும்? நாம் மட்டுமா இருக்கிறோம்? நம்மை தவிர வேறு உறவினர்கள் பலர் இருக்கிறார்களே, அவர்கள் போய் உதவட்டும். அப்படியே அவர்களுக்கு உதவி செய்ய போய் நஷ்டம் வந்தால் அது நமக்கு மட்டும் தானே என்று நினைப்பார்கள். ஒரு சாரார் நன்றாக அனுபவிக்கட்டும், நம்மை விட்டுவிட்டு நம்மிடம் வாக்குவாதம் செய்து விட்டு போனான் அல்லவா, அதற்குத்தான் கடவுள் சரியான தண்டனை கொடுத்தார் என்பார்கள். இப்படி உதவி செய்ய வேண்டிய நேரத்திலே அதை விட்டுவிட்டு மனைவியின் சொல்லையோ பிள்ளைகளின் சொல்லையோ கேட்டுக்கொண்டு உதவாமல் போய்விடுவார்கள். கேட்டால் என் மனைவி பிள்ளைகள் என்னை தடுத்து விட்டார்கள், அவர்கள் பேச்சை நான் கேட்க வேண்டுமே என்று கூறிவிடுவார்கள். ஒன்றை மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர் பிறந்தது முதல் உன்னுடனே வளர்ந்தவர்கள் அல்லது தகப்பனாரின் சகோதரனின் பிள்ளைகள் இரத்த சம்பந்தமுள்ளவர்கள். இதை ஆபிரகாம் இந்த விஷயத்திலே நினைக்க தாமதிக்கவில்லை. 318 வேலை ஆட்களோடு சென்று மீட்டார் என்று நாம் வாசிக்கிறோம்.
வேதத்தில் இப்படி ஒரு வசனம் உண்டு. நீதிமொழிகள் 11:24 வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. எஸ்தர் 4:14 நாம் பார்த்தோம் என்றால், நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இதிலிருந்து ஒன்று புரிகிறது. தேவனுடைய பிள்ளைகள், அதாவது அழைக்கப்பட்டவர்கள், லாப நஷ்டம் பார்த்து செய்யக்கூடாது. ஒரு வீட்டில் ஒரு சிறிய 4 வயது பிள்ளையும் ஒரு 9 வயது பிள்ளையும் இருக்கின்றனர். இருவரும் மாடியில் போட்டி போட்டுக்கொண்டு மேல் உச்சியில் சுவரில் ஏறிக்கொண்டு பிறகு இறங்க கஷ்டப்படுகின்றனர். அப்போது தெருவில் இதை பார்த்த ஜனங்கள் கூட்டமாக கூடி நின்று அந்த பிள்ளைகளை மாடியிலிருந்து இறங்கும்படி கேட்கின்றனர். குதித்து விடுங்கள், நாங்கள் உங்களை பிடித்துக் கொள்கிறோம் என்று சொல்கின்றனர். இரு பிள்ளைகளும் யார் கூப்பிட்ட போதும் குதிக்கவில்லை. அவர்கள் பயத்திலே அப்படியே நின்று விட்டார்கள். எப்படியோ தகப்பனாருக்கு தெரிவிக்கப்பட்டு அவர் அங்கு வந்து இருவரையும் பார்த்து, மாடியிலிருந்து குதித்து விடுங்கள், நான் உங்களை பிடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். ஆனால் பெரிய பிள்ளை அவர் சொல்லுவதை கேட்கக்கூடிய அளவிற்கு பக்குவம் இருந்தாலும், அப்பா குதித்து விடு என்று சொன்ன போதும் யோசித்து, அவர் நம்மை கீழே விட்டுவிட்டால் நாம் விழுந்து அடிபட்டு விடுவோம் என்று யோசித்து தாமதித்தாள். குதிக்கவில்லை. ஆனால் அந்த சிறு பிள்ளை தகப்பனை கண்ட மாத்திரத்தில் குதித்துவிடு, பிடித்துக் கொள்கிறேன் என்று சொல்வதற்கு முன்பே குதித்து விட்டாள். காரணம், குழந்தையின் முழுமையான நம்பிக்கை, தன் தகப்பன் தன்னை பிடித்துக் கொள்வார் என்ற நிச்சயம். தேவனுடைய பிள்ளைகளும் விசுவாசத்தில் முழுமை, முதிர்ச்சி. இந்த சிறு பிள்ளையின் விசுவாசம் போலவே நாமும் தேவனை நம்ப வேண்டும். எனக்கு நேரிடுகிற ஒன்றும் தேவனுக்கு தெரியாமல் நடப்பதில்லை என்ற நிச்சயம் வேண்டும்.